சார், அதாவது நீங்க வந்து ஒரு பேட்டியில வந்து சொன்ன விஷயம் ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல வந்து ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் வந்து இவர் தான் வேட்பாளரா இருக்க போறாரு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அந்த வேட்பாளரை மாத்தி வேற ஒருத்தர் அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து விசிகாவோட உட்கட்சி விவகாரம். சரி, அவங்க மாத்துறாங்க, யாருனாலும் போடுவாங்க. அது நீங்க வந்து விமர்சனன்ற பேர்ல வித்தியாசமாலாம் வந்து கலாய்ச்சி பேட்டி எல்லாம் கொடுக்குறீங்க. என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? இல்ல இது இது வந்து நீங்க எனக்கும் ஏதோ திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இது பேசாதீங்க. ஒரு பாரம்பரிய குடும்பத்துல இருந்து ஒரு வேட்பாளரை அறிவிக்க போறாங்க. எல்லாரும் வெளிச்சம் டிவிக்கு வந்துடுறாங்க, பொக்கைகள்லாம் வாங்கிக்கின்னு வந்துடுறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள மட்டும் வெளியே இருக்க சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு இன்னொரு ஒருத்தரை புதுசா வந்தவரை ஒரு வேட்பாளரா போடுறாங்க. இது வந்து பிரச்சனை இல்லைங்க. ஒரு கட்சி தலைவர் வந்து போடலாம், அதுக்கான முழு உரிமை அவருக்கு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த நபர் வந்து ஏங்க நீங்க வந்து திருமாவளவன், நீங்க வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பெரிய இயக்கம் நடத்துறீங்க, என்கிட்ட ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்குங்க, சும்மா தான் கிடக்குது, நான் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு தரேன், உங்க ட்ரஸ்ட்டுக்கு தரேன், ஏற்கனவே அதில் ஏதோ கோடிக்கணக்கான பணம் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா, ட்ரஸ்ட்டுக்கு தரேன், ஒரு காலேஜ், ஒரு ஏதோ ஒரு பசங்க படிக்கிறதுக்கு ஒரு பாலிடெக்னிக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரு மருத்துவர் கட்டி வச்சிருக்காருல, அந்த மாதிரி நீங்க கட்டுறதுக்கு நான் இடம் தரேங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். நம்ம தேர்தலில் ஒரு 5-6 சீட்டு வாங்குறோம். சரி, ஒரு 100 ஏக்கர் நிலத்தை இந்த சமூக பயன்பாட்டுக்காக நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தோம்னா அது வரவேற்கத்தக்க சார். தம்மா துண்டு கையளவு இடத்துக்கு ஒரு சீட்டு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது எப்படி சார் நம்ம ஒத்துக்க முடியும்? அது என்ன சார், அது பெரிய ஓலைச்சுவடி ரகசியம்? இது நாங்க கேட்க கூடாதா? ஒரு உழைக்கின்ற மக்களுக்கா நீங்க வந்து உண்மையா ஒரு இயக்கம் நடத்துறீங்க, பாவம் நீங்க வந்து இந்த மருத்துவர் மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துங்க, என்கிட்ட வந்து 100கணக்கான ஏக்கர் நிலம் இருந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் தரேங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரு இந்த சமூக பயன்பாட்டுக்காக அப்படின்னா நம்ம ஒரு 4-5 சீட்டு வாங்கி அந்த சமயத்துல அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் சார். நம்ம வந்து கையளவு இடம் சார். அதுக்கு போய் ஒரு சீட்டை நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்ப இது எப்படி உங்க சொந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியும்? இது உங்க சொந்த பிரச்சனைனா என்கிட்ட அவ்வளவு அம்மாங்குது இம்மா இருக்குது, சரி உங்களுக்கு எங்க துபாயில வீடு வேணுமா, சிங்கப்பூர்ல வீடு வேணுமா, மலேசியால வீடு வேணுமா, இல்ல என் வீட்டு பக்கத்துல இல்ல வேணுமா, இல்ல காலையில ஏஞ்சோடனே நான் உதவி செய்யறேன்னு பாக்குற மாதிரி நீயும் பாக்கணுமா, வா பீச் ஓரம் ஒரு இடம் வாங்கி தரேன் வீடு கட்டிக்கோ அப்படின்னு கொடுக்கறது அது பர்சனல் சார். இது வந்து பறையர் சமூக மக்களின் உழைப்பை வைத்து நீ சீட் ஷேரிங் பண்ணி சீட்டை வாங்கி அதை ஒரு பறையர் சமூகத்து ஆளுக்கு ஒதுக்கி திடீர்னு உன் பசங்களுக்காக நீ ஒருத்தருக்கு ஒதுக்குறனா அது எப்படி நம்ம கேட்காம இருக்க முடியும்? அதே மாதிரி சீட்டு வாங்குறீங்க, போலி பாஸ்போர்ட் மாஃபியா கும்பல் தலைவனுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை கொடுக்குறீங்க, அவங்க வந்து இன்னைக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அலையிறதா சொல்றாங்க. அவங்க எங்க அலையிறாங்க? வேற எங்கேயாவது இடத்துல வந்து அலைஞ்சோம்னா பிரச்சனைன்னு உன் கட்சி எம்எல்ஏ இருக்கிற தொகுதியிலேயே ஒரு ஆபீஸ் போட்டா போலீஸ் வராது, இல்ல போலீஸ் வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு இதை மிஸ்யூஸ் பண்றீங்க. இப்ப இதெல்லாம் வந்து நாங்க கேட்காம அப்புறம் எதுக்குதான் இயக்கம்? இது வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில உங்க செல்வாக்கு இல்ல, திருமாவளவனர்களின் செல்வாக்கு என்பது கீழே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள், குறிப்பா பறையர் சமூக மக்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிறது தான் அவரோட செல்வாக்கு. நீங்க வந்து திமுகவிலே இருந்தீங்கன்னா ஒன்றிய செயலர் ஆயிருக்கீங்களா என்னாரா? அதன் அடிப்படையில எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த மாதிரி இந்த மக்களை வைத்து அதனால் செல்வாக்கை வளர்ந்து அதை மிஸ்யூஸ் பண்றாருன்னும் போது அந்த மிஸ்யூஸா அந்த அத்துமீறல கேட்கறதுக்கான உரிமை இந்த சமூகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் கேட்கறது கூட வச்சுங்க. ஓகே சார். அப்படின்னா இப்ப வந்து அவர் வந்து பேரை வந்து எடுத்துட்டு வேற ஒருத்தர் போட்டாரு, அந்த பேரை எடுத்தவரு அவரே வந்து கொந்தளிச்சு எந்த விஷயத்தையுமே பேசல, பட் நீங்க ஏன் பேசுறீங்க சார்? பேரை எடுத்தவரு சரி இந்த தடவை விட்டுட்டாரு, அடுத்த தடவையாவது ஏதாவது கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கூட இருக்கலாம் சார். நான் சொல்றது ஏன் அந்த நபர் 5 வருஷம் காத்திருக்கணும்? ஒரு தகுதியான நபர் தானே நீங்க வந்து முடிவு பண்றீங்க. அந்த தகுதியான நபரை எடுத்துட்டு சரி அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம்னா எதுக்கு அவர் 5 வருஷம் காத்திருக்கணும்? அப்படின்னா இதை விட அது சிறந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அதுலதான் சார். சார் நீங்க ஏதாவது இப்ப சமூகம் கெட்டு போகுதுன்னு விடுங்களேன், ஏம்பா இப்ப கெட்டு போகுது ஒருத்தன் சொல்றான், ஏம்பா எங்க வீட்டுல குடிக்கிறாங்க போறாங்க வராங்க, அது எங்க வீடுப்பா, கெட்டு போறத நானே விட்டுறேன், நீ என்னப்பா நீ என்ன கேட்டான்னு வச்சுங்க, அவ என் சகோதரியா, என் குடும்பம் அது,
அது என் சொந்த குடும்பமா இருந்தாலும் என் பக்கத்து வீட்டு குடும்பம் போது என் பங்காளி குடும்பம் அது கெட்டு போறதுல நான் எப்படி அனுமதிக்க முடியும்னு நம்ம கேட்கறோம்ல. அந்த மாதிரி தான் இது. மேபி அது திமுகல இருந்து மேல இருந்து பிரஷர் வாங்கிருக்கலாம்ல சார், திருமாவளவன் அந்த ஆட்களை மாத்துறதுக்காண்டி. திமுக பிரஷர் இல்ல. திமுக பிரஷர் இருந்தா கூட எஜமானர் சொன்னாரு, ஏய் என்ன முனியா இதை போய் வந்து களை எடுத்துனுக்குற, வா என் கையில களை எடுத்துட்டு, இல்ல நான் சொல்ற வேலையை அண்ணாச்சி விட்டு வேலையை செஞ்சுட்டு அப்புறம் உங்க கையில போய் வேலை செய்ய அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல சார். இது சும்மா ஒரு கையளவு பிரச்சனை தான் சார் இது. சார் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து புதுசா ஒரு வேட்பாளர் வந்திருக்காரு. அந்த வேட்பாளருக்கு தகுதி இல்லாதவரா என்ன? மேபி திருமாவளவன் தெரிஞ்சிருக்கலாம், இவரை கம்பேர் பண்ணும்போது அவர் என்ன மக்களுக்கு என்ன நல்லா செய்வாரு அப்படின்ற விஷயத்துக்காக இவர் புதுசா மாத்திருக்கலாம் இல்லையா சார்? எழுத்தாளர் 1000 எழுத்தாளர் இருக்கிறாங்க. மண்டபத்துல எழுதி கொடுத்து நம்ம பேரை போட்டு எழுதுற எழுத்தாளர் எல்லாம் இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை சார். யாருமே இல்லைன்னா பரவாயில்ல. இதை விட இது சிறப்பு அப்படின்னு சொல்றது உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கையளவு இடம் தானே அப்படிங்கிறது தான், வேற என்ன.